குட் மார்னிங் வீவர்ஸ், வணக்கம், ஸ்லாமா பாக்கி. ஓகே, இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன செய்யலான்னு இருக்கிறேன்னா, இந்த முறை வந்து எப்படின்னா ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு முதல்ல காட்டுறேன். நான் வந்து இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், இல்லைன்னு நீங்கள் பிரெட் ஃப்ளாவும் பாய்க்கலாம். இது வந்து நான் 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த கப்பில் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 2 கப் ஃப்ளார், 1 கப் வந்து நான் வந்து மில்க், ஃப்ரெஷ் மில்க் நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் நீங்கள் வந்து பாருங்கள், பவுடர் மில்க் இருந்தால் கூட நல்லா அடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஓகே, நம்ம அதுக்கு அடுத்த பொருள் என்னென்னா சுகர், ஈஸ்ட், சால்ட் பார்த்துங்க. ஸோ இது 3 வந்து நம்ம வந்து முதல்ல வந்து வார்ம் மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ஒரு 10 மினிட் வைங்களேன். 10 மினிட் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் செய்கிறதுக்கு. பிரெட் என்ன பிரெட் செஞ்சாலும் நீங்கள் வந்து இந்த 3 திங்ஸ் எல்லாம் 3 பாலோடு சேர்த்து மில்கோடு சேர்த்து ஒரு 4 இன்க்ரீடியன்ட். ஸோ அது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு 5 to 10 மினிட், 5 to 8 மினிட் இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து மாவில் நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது அப்புறம் நான் உங்களுக்கு இது ஒரு 10 மினிட் வச்சுருப்போம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நல்லா ஒரு 10 மினிட் மேலே ஆச்சு. நல்லா உப்பி வந்துச்சு பாருங்கள் பால். நம்ம மிக்ஸ் பண்ணுது பாலோட. ஸோ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து 2 கப் ஃப்ளார் வந்து நம்ம போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. 10 மினிட் மேலே ஆச்சு. ஸோ முதல்ல வந்து நான் வந்து ஃப்ளார் ஒரு 2 கப் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எப்போதுமே பிரெட்டுக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாகவே தான் இருக்கணும். ஓகே, நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்டிக்கி ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. பிரெட் செய்கிறதுக்கு எப்போதுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே தான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கவலைப்படாதீங்க. இது வந்து நம்ம வந்து நல்லா டபுளாக வந்து மேலே தூக்கி வரட்டும். முதல்ல நல்லா டபுளாக ஃபோம் பண்ணி வந்துடும். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து டோ செய்யும் போது நம்ம வந்து மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் நம்ம வைப்போம். முதல்ல க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் மேலே வந்து ஆலிவ் ஆயிலோ ஏதாச்சும் தடவி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் லேசாக தடவி விட்டுருங்க. பிரெட் வந்து ஒரு 40 மினிட் வச்சுட்டோம். நல்லா மேலே ஏறி வந்து வந்துருச்சு. மாவு தூக்கிங்க, நல்லா கொஞ்சம் மாவு தூக்கிங்க. இதில் வந்து ஒரு 3 ஃப்ரெஞ்ச் லோஃப் செஞ்சிடலாம். நம்ம மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அதான் பிரெட் எப்போதுமே நான் வந்து ஒரு டோனட் போட்டிருந்தேன் பாருங்கள். எப்போதுமே நம்ம வந்து ஈஸ்ட் போட்டு செய்கிற என்ன பாத்திரம் இதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தால் தான் அது நல்லா கரெக்டாக வரும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரே வச்சிங்கன்னா ஒரு 3 லோஃப் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதில் கொஞ்சம் வந்து ஆயிலோ இல்லை பட்டரை ஊற்றி நீங்கள் கொஞ்சம், நான் ஏன் இந்த ஃபாயில் பேப்பர் வைக்கிறேன்னா அந்த ட்ரேயில் நல்லா ஸ்டிக் பண்ணாமல் இருக்கும், அதுக்காண்டி தான், பேர்ன் பண்ணாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேப்புக்கு அப்படியே செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நம்ம எடுத்து அதில் வச்சுருவோம். முதல்ல அது அடுத்தடுத்து நம்ம மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். ஒரு 150 to 170 நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஒரு 10 மினிட் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃபோம் ஆச்சு, மேலே கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து நான் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் க்ராஸாக வெட்டிக்கிட்டுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து கொண்டு போய்ட்டு அவனில் வச்சுருவோம். இது வந்து முதல்ல வந்து ஒரு 30 to 40 மினிட் வந்து டைம் செட் பண்ணி வைங்க. அப்புறம் பார்த்துங்க உங்களோட அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது, எல்லா அவனும் சேமாக இருக்காது. பெரிய அவன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பாஸ்தா குக் பண்ணிடலாம் 1/2 an hour. ஸோ என்னோட வந்து மாடரேட் அவன் தான். வாங்க அவனில் கொண்டு போய் வச்சுருவோம். நல்லா சாப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அப்புறம் வந்து அந்த கார்லிக் பிரேக் கண்டி சாப் பண்ண கார்லிக்கில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன் நான். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் வந்து பசலி பாருங்கள் யூஸ் பண்ணுறேன், ட்ரை பசலி தான் அது. ஸோ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்புறம் நம்ம வந்து பிரெட்டை வந்து நல்லா அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நீங்கள் பிரெட்டில் போட்டு அழகாக நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அது இதுதான் கார்லிக் பிரேக்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது ஐஸ் பட்லேருந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அது ஒன்றும் கெட்டு போகாது. நீங்கள் எப்பப்போ பிரெட் வாட்டுறீங்களோ டோஸ்ட் பண்ணும்போது இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிரெட் வந்து அவனில் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அவனில் நல்லா கொஞ்சம் மேலே பட்டர்லாம் அந்த கார்லிக் பட்டர் தடவி எடுத்து வச்சு கிட்ட சூடாக இருக்குது. அந்த பிரெட்டுக்கு வந்து நம்ம செஞ்சு வச்ச வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் கிரேவி அதோட சாப்பிட்டோம் அருமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து வீட்டிலேயே நம்ம அருமையாக செஞ்சிட்டோம். பாருங்கள், ஒன்று வந்து நம்ம பாருங்கள் இப்படி கட் பண்ணி மேலே பட்டர் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து அப்படியே எம்டியாக இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட சாப்பிட்டுக்கலாம். நல்ல மெதுவாக இருக்குது பாருங்கள், நல்ல மெதுவாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா இருக்குது. ரொட்டி நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலிக்கெலாம் சர்வ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி பட்டர் கார்லிக் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.